ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனுடைய கிருபை இந்த நாளெல்லாம் உங்களை நடத்துவதாக. நீதிமொழியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராகிய தேவன் மனதிற்கத்தோடு கூட இன்றைக்கும் முழு உலகில் உள்ள ஒவ்வொரு மனுஷியிடத்திலும் இதை தான் தேவன் இன்றைக்கும் பேசுகிறார். நீதிமொழி 1:24. நான் கூப்பிட்டோம், நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. இதுதான் இன்றைக்கு உலகத்தின் அவல நிலைமை. உலகமுடி மட்டும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு திட்டத்திலும், ஒவ்வொரு வழிநடத்தலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். சாமுவேல் சிறுபையனாய் தேவாலயத்தில் இருக்கும்போது தான் சாமுவேலே என்று தேவன் சாமுவேலை கூப்பிட்டார். அது தேவனுடைய சத்தம் என்று சாமுவேல் உணரவில்லை. அவன் ஏலி இடத்துல பல முறை போய் கேட்டான். கடைசியில் ஏலி அதை அடையாளம் கண்டு கொண்டார். இதோ இப்போது அப்படி ஒரு சத்தம் வறுமை என்றால் ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கிறேன் என்று சொல்லும் என்று சொன்னார். ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆவியான தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய சமூகத்தை நாம் தேடும்போது தான் அந்த சத்தத்தை நாம் உணர்வோம். ஆணி பாய்ந்த கரத்து இயேசு, மகனே மகளே நான் இங்கே இருக்கிறேன், என்னண்டை வா என்று கரங்களை நீட்டி நம்மை அழைக்கிறார். என் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகம் பொல்லாங்கை நோக்கி ஓடுகிறது. வேசித்தனம், கெட்ட நடத்தை, சினிமா, உலக அழிவு, சீரழிவை நோக்கி, மாய்மாலத்தை நோக்கி உலகம் போகிறது. ரட்சிப்பின் தேவன், தூக்கி எடுக்கிற தேவன் கைகளை நீட்டி கொண்டிருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற நீங்கள் தேவ வார்த்தையின்படி நடக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? தேவ சத்தத்தை கேளுங்கள். கர்த்தருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய கரத்தில் தான் சகல அற்புதங்களும் மறைந்திருக்கிறது. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு பேசுகிற தேவன், எங்களுக்கு உணர்த்துகிற தேவன், எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன், நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவன். எந்த சமயத்திலும் ஒரு பிள்ளையை தகப்பன் தூக்கி கொள்வது போல கைகளை நீட்டுகிற தேவன். உணர்ந்து கொள்ளாத நேரங்களுக்காக மன்னியும். நம்முடைய கரத்தில் எங்களை பற்றி கொள்ளும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.